morning students. In the previous class நம்ம என்ன பார்த்தோம்னா எப்படி ஒரு பாடியில சார்ஜ் உருவாகுது, எப்படி அந்த சார்ஜுக்கு நம்ம வந்து நேம் கொடுத்தோம், பாசிட்டிவ் சார்ஜ்னு எதை சொன்னோம், நெகட்டிவ் சார்ஜஸ்னு எதை சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம். இதில் ஒரு விஷயம் பார்க்கணும், நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் சொல்லியிருப்பேன், எல்லாமே ஆட்டம்ஸோட இன்ட்ராக்ஷனால் நடக்குதுன்னா ஆட்டம்ஸில் வந்து எவ்ரி திங் எனி மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பார்த்தோம்னா ஆட்டம்ஸில் உருவாயிருக்கு. அந்த ஆட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இது மூணு தான் இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நியூக்ளியஸ்குள்ளே இருக்காங்க. யார் இன்சைட் த நியூக்ளியஸ். ஸோ இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டான்ஸையோ அல்ல நியூட்ரான்ஸையோ நம்ம வந்து வெளியில் கொண்டு வரணும்னா எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, மிகப்பெரிய ஆற்றல் தேவை. அது வந்து அணுவுலையில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஆற்றல் வந்து வெளிப்படும். நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் ப்ராசஸில் தான் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து தேர் ஆர்பிட்டிங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியில் ஆர்பிட் ஆகிட்டு இருக்கும்போது ஈஸியாக வந்து ரூம் டெம்பரேச்சர் அல்லது வந்து ஒரு தெர்மல் எனர்ஜி அல்லது இன்டர் எனர்ஜி இதெல்லாமே வந்து சாதாரணமாக இட் இஸ் மோர் தென் எனஃப் சஃபிஷியன்ட் ஃபார் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடி. அதனால் நம்ம இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது யாருன்னா எலக்ட்ரான்ஸுங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒன்லி எலக்ட்ரான்ஸ் transfer from one object or one material body to other. So electrons மட்டும்தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ரொம்ப முக்கியமான விஷயம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ ஒரு பாடிக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் பார்த்தோம். கிளாஸ்க்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், கிளாஸோட சார்ஜ் பண்ணோம்னா ரப் பண்ணோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான் கிரியேட் ஆகும். அதில் இட்ஸ் இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி கிளாஸ். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாஸ் ராடில் வந்து ப்ரோட்டான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் எல்லாமே தான் இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஆல் ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் நமக்கு தெரியும். இப்போ இந்த நியூட்ரலிட்டியை உடைக்கிறோம், சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது. எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கிற காரணத்தினால அதை நம்ம பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம். சப்போஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம்னா அங்கே எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் அதை நெகட்டிவ்லி சார்ஜ்னு சொல்கிறோம், லெஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் அதை பாசிட்டிவ்லி சார்ஜ்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொன்னாலும் இட் மஸ்ட் பி மெஷர்ட். ஸோ அப்போ சார்ஜ்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். சார்ஜை மெஷர் பண்ண முடியுமா? இஸ் சார்ஜ் கேன் பி மெஷர்ட் அப்படின்னு கேட்டால் எஸ், சார்ஜஸ் கேன் பி மெஷர்ட். எப்படி? சப்போஸ் நம்ம சார்ஜுக்கு வந்து Q அப்படிங்கிற ஐடென்டிட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். Qன்னு சொன்னால் சார்ஜ். இங்கே Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்டில் வச்சுருக்கேன். இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் Q2ங்கிற பாயிண்ட் வச்சுருக்கேன். ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு வச்சுக்கோம். இப்போ இந்த சார்ஜ் வந்து நேச்சர் ஆஃப் தி சார்ஜ் என்ன? நம்ம ஆல்ரெடி நம்ம நேச்சரை பற்றி சொல்லிட்டோம். சப்போஸ் இது பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஒன்னோட ஒன்று என்னன்னா there will be repulsive force. இந்த மாதிரி ரிப்பல் ஆகும். இவன் அவனை பிடிச்சி தள்ளுவான், அவன் அவனை பிடிச்சி தள்ளுவான். ஸோ there will be a force of repulsion. இப்போ இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த ஃபோர்ஸ், இந்த ரெண்டு சார்ஜ் கடையில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் கூலும்ஸ் லா. ஸோ இந்த கூலும்ஸ் லா governs the force of attraction or force of repulsion between the two charges. சப்போஸ் இங்கே நான் பாசிட்டிவ் போட்டிருக்கேன், அதனால ரிப்பல்ஷன் இருக்கு. இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? ரெண்டுக்கும் நடுவில் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம், ரிப்பல்ஷனாகவும் இருக்கலாம். It depends upon the nature of the charges. ஓகே. இந்த ஃபோர்ஸை கூலும்ஸ் லால எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.